வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ வந்து கிட்டத்தட்ட 50வது ஃப்ளோரை வந்து முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போயிருப்பாப்புல. அதே நேரத்தில் இனிமேல் வந்து எல்லாமே பாஸ் மான்ஸ்டராக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க இந்த கதையில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கதையோட ஆரம்பத்திலே வந்து அந்த இடத்துல இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த பாஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த இடத்துல இந்த மிஸ்டர் குயின்னும் சொல்லுவாப்புல, அவன் லூஃபன்றதை மறந்துடாதீங்க, அவன் ஒரு டிராகன் தெய்வன்றதையும் மறந்துடாதீங்க, அவனோட பவரை வச்சு அவன் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பான்றான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம ட்ராகனோட லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க லெவல் 10 இருக்கிற ஃப்ளோரையும் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஃப்ளோர் போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் என்னோட லீடை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதை கேட்டுட்டு ட்ராகன் அவன் பின்னாடியே போகுது. இது ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் டைம் தான் அவங்க இந்த ஃப்ளோர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து 80th ஃப்ளோரையே முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம். நம்ம ஹீரோவும் வந்து அடுத்தடுத்த ஃப்ளோரை வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். 76வது ஃப்ளோர், 83வது ஃப்ளோர்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஃப்ளோரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே போவாங்க. இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஹீரோவோட லெவலும் சரி, நம்ம ட்ராகனோட லெவலும் சரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, இவன் போகிற வேகம்லாம் கரெக்டு தான், ஆனால் 99வது ஃப்ளோரில் இவன் எப்படி வந்து சாதிக்க போகிறான், இவனால் அந்த ஃப்ளோரை வந்து கடைசியாக கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோட ரேங்கை பார்க்குறது தான் தெரியுது. நம்ம ஹீரோட ரேங்க் கிட்டத்தட்ட 6,52,000 தாண்டி போயிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் கிட்டத்தட்ட சவுத்தர்ன் ப்ரொவிஷன்ஸ்லேயே வந்து டாப் ரேங்கராக வந்துடுவான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் சொல்லுவாங்க. டாப் ரேங்கர் தானே, அவன் அதுக்கு வந்து தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மற்ற பிரின்சிபலும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்லுவான், அவன் 99வது ஃப்ளோரை வந்து அடைஞ்சிட்டான் அப்படின்னு. என்னது அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் மேலே இருந்து பார்ப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோவை அந்த இடத்துல இருக்கிற 99th ஃப்ளோருக்கு போவோம். ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாமே வெறும் ஒரு 4 நைட்ஸ் தான். அது சிம்மாசனத்தில் யாருமே இல்லாமல் வெறும் ஒரு தலையே இல்லாத வந்து 4 நைட்ஸ் தான் வந்து இருக்கும். அந்த நைட்ஸை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் இது மட்டும் தான் நான் இங்கே இருக்கிறது, இதுக்காக இந்த பில்டப்பு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்துட்ருப்போம். அப்போ தான் அந்த நைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்து அந்த இடத்துல வரும். அந்த பாஸ் மான்ஸ்டரோட லெவலே கிட்டத்தட்ட 55th இருக்கும். அந்த பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் வந்து அதை அட்டாக் பண்ண போவோம். நம்ம ஹீரோவுக்கு அதுக்கு நடுவில் நிறைய சண்டையாக நடந்துகிட்ருக்கும். அந்த சண்டை வந்து கிட்டத்தட்ட தெறிக்க ஒரு லெவலில் இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ட்ராகனை கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ ட்ராகனை கூப்பிட்ட உடனே அந்த இடத்துல வந்து அதோட ஃபயர் பவரால் அந்த மொத்த பில்டிங்குமே தெறிக்க விட்டுருக்கும். ஆனால் அந்த இடத்துல இந்த பாஸ் மான்ஸ்டரான அந்த நைட் மட்டும் வந்து அது முடியல. அப்போ தான் என்னோட கிங்குக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுவோம். நம்ம ஹீரோவுக்கும் அந்த நைட்டுக்கு நடுவில் சண்டையாக நடக்கும். சண்டை நடுவில் தான் அந்த இடத்துல இந்த மிச்சம் இருக்கிற எல்லா நைட்ஸும் வந்து நம்ம ஹீரோ ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் நேரம் இல்லை, பிளாக் ட்ராகன் அவங்கள அட்டாக் பண்ணு அப்படின்னும். அப்போ தான் அந்த பிளாக் ட்ராகனும் அதோட ஃபயர் பால் ஃபுல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல இறக்குற நேரத்தில் அந்த இடத்துல அந்த மொத்த நைட்ஸ் எல்லாருமே வந்து தூளாயிருவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து 99th ஃப்ளோரை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து 100th ஃப்ளோருக்கு போவோம். நம்ம 100th ஃப்ளோருக்கு போகிறத பார்த்தோன்னே அந்த இடத்துல 99th ஃப்ளோரை இவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டானா, இது எப்படி அப்படின்னு இருப்பாங்க. அப்போ தான் மிஸ்டர் குயின் சொல்லுவாங்க, இவன் இதை க்ளீன் பண்ணிட்டான், அடுத்து வந்து நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி தான் விட்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 100th ஃப்ளோரையே வந்து அடைஞ்சிட்டான். இந்த 100th ஃப்ளோரில் வந்து இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் 100th ஃப்ளோருக்கு போவான். ஆனால் அங்கே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆர்மியே இருக்கும். அந்த ஆர்மியில் கிட்டத்தட்ட 500க்கு மேலே ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸும், அது மட்டும் இல்லாமல் 4 ஜென்ரல், அதுக்கு மேலே ஒரு எம்பரர் லெவல் 100ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லீஜியனே இருக்கும். இதை பார்த்தோன்னே இன்றைக்கி வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு புது ஃபார்மை ட்ரை பண்ணுவோம், டிஸ்ட்ரக்ஷன் ஃபார்முக்கு மாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராகன்கிட்ட சொல்லுவார். இதை கேட்டோடனே நம்ம ட்ராகன் டிஸ்ட்ரக்ஷன் ஃபார்முக்கு மாறும். அதோட உருவமும் சரி, பவரும் சரி, ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மாறும். இப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவான், வா சண்டைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த 100 ஆர்மியோட போராடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்புல, உன்னோட ஸ்கில் கேட்டலிசத்தை வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராகன் வந்து அதோட ஃபயர் பவரை அன்லீஷ் பண்ண உடனே அந்த கேட்டலிசம் ஸ்கில்லும் ஆன் ஆகும். இதனால் அந்த ட்ராகனை சுற்றி இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து எரிஞ்சு சாம்பலாக நிலைக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பாதி அதெல்லாம் உருகிற நிலைமைக்கே போயிடும். அப்போ தான் அங்கேருந்து 100 ஆர்மியும் சரி, ஜென்ரல்ஸும் சரி, அடுத்தது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே அங்கே இருந்தவங்களாம் ஷாக் ஆயிடுவாங்க. இதுக்கு 3வது காம்பேட் ஃபார்ம் வேறு இருக்கா, அதோட பவர் இவ்வளோ அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு நிமிஷம் ஷாக்லேயே இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஷாக்கு மேலே ஷாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாப்புல. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவும் ட்ராகன் 2 பேரும் சேர்ந்து அங்கே இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டுட்டு கடைசியாக அந்த பாஸ் மான்ஸ்டருக்கு போவாங்க. பாஸ் மான்ஸ்டர் வந்து ஒரு எம்பரர் லெவல் என்டிட்டி. அதோட 100 பவர் வந்து கிட்டத்தட்ட லெவல் 60 தாண்டி போயிட்டுருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கும் அந்த பாஸ் மான்ஸ்டருக்கு 2 பேர்த்துக்கும் சண்டை நடக்கும். நம்ம ஹீரோ ட்ராகன் கிளாவை யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. ஆனால் அந்த 100 வாலை யூஸ் பண்ணி சண்டை போடும். நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் மட்டும் தனியாக இல்லைக்கண்ணா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகனை உதவி கூப்பிடுவான். ட்ராகனோட பவர் வந்து கேட்டலிசம் 2ன்னு சொல்லிட்டு பவர் வந்து அதோட செகண்ட் ஃபேஸுக்கு போகும். அப்போ அதோட ஃபயர் பவர் மொத்தமும் வந்து அதிகமாக அந்த ஃபயர் பவரால் நம்ம எம்பரர் லெவல் என்டிட்டி கூட வந்து பின்தங்குற மாதிரி ஆகும். நம்ம ஹீரோவும் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த சிம்மாசனத்தில் இருந்த எம்பரர் லெவல் 100 வந்து அவரோட ஸ்வாடை வச்சு அந்த இடத்துல சொருகிருப்பாப்பில். இதோட அந்த எம்பரர் லெவல் 100 வந்து இறந்துருக்கும்.
நம்ம ஹீரோவோட லெவல் வந்து கிட்டத்தட்ட 22ஆக மாறிடும். நம்ம ட்ராகனோட லெவலும் 17ஆக மாறிடும். இதோட அந்த ட்ரையலும் முடியுது. நம்ம ஹீரோ மட்டும்தான் 100 லெவலையும் முடித்த ஒரே ஆள் இந்த 30 வருஷத்தில். இதை பார்த்த உடனே அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாருமே ஷாக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்குலாம் போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் உனக்கு என்ன சாப்பிட வேணும் இன்றைக்கி நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராகன் கூட ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காப்புல. இந்த 100 லெவல் இருக்கிற டவர் வந்து நம்ம ஹீரோ கிளியர் பண்ணி முடிச்சோம். நம்ம ஹீரோக்கு வந்து 3 ப்ரைஸ் கிடைக்குது. அதில் ஒன்று ஸ்கில் புக்கு, இன்னொன்று ஒரு ரிங், மூணாவது வந்து ஒரு லெஜெண்டரி ஐட்டமான கிளாத் தான் கிடைக்குது. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இது எல்லாமே வந்து எனக்கு தேவையானது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாப்புல. அப்போ தான் அவரோட டெலிபோர்டேஷன் ஸ்டோன் மூலயமா அந்த இடத்துலேருந்து வெளியே வராப்புல. வெளியே வந்த உடனே அங்கே இருக்கிற பிரின்சிபல்ஸ் எல்லாம் நீ இந்த ஸ்கூல் மானத்தை காப்பாற்றிட்ட லூஃபேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காமே இருக்காப்புல. அப்போ தான் அந்த இடத்துல மிஸ்டர் குவின் வருவாப்புல. அவர் வந்து நீ சாதிப்பேன்னு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு சாதிப்பேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்பாரு. இப்போ உங்களோட கண்டிஷனை வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் தானே, இனிமேல் அந்த பிரின்சஸ்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதனால் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத, நான் ஆல்ரெடி டீச்சருக்கு மெசேஜை சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்மா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ டீச்சரா அப்படின்மா. அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், இப்போதைக்கு நீ அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம், இப்போல்லாம் நீ கவலைப்பட வேண்டியதான், நீ எந்த காலேஜை சூஸ் பண்ண போகிற அப்படின்றது தான். இவங்கெல்லாம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப அந்த தொப்பி போட்டோம்னா அங்கேருந்து அப்படியே சைலண்ட்டாக போயிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோவோட ஸ்கோர் வந்து இப்போ கிட்டத்தட்ட 12,99,000 சில்லற வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கிற டென்ட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் நம்ம ஹீரோவோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த ஒயினை குடிச்சிக்கிட்டே அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் ஒருத்தன் திடுத்துப்பட்டு கதவை தட்டுவான். அப்போ தான் அவன் உள்ளே வா அப்படின்னு சொல்லுவான். உள்ளே வர வந்து ரிப்போர்ட் சார் அப்படின்மா. என்ன உனக்கு எவிடன்ஸ் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் கையில் வச்சிருக்கவன் கேட்பான். எஸ் சார், இவங்க இத்தனை நாளாக வந்து அந்த டைம் கிங்கத்தை சேர்ந்த பிரின்சஸ் கிட்ட வந்து இவ்வளோ கான்டாக்ட் வச்சுருந்துருக்காங்க சார். அந்த ஸ்பெஷல் என்பியும் இதுக்கு ஃபுல்லாக உடந்த சார். இது மட்டும் இல்லாமல் ஜின் ஃபேமிலிக்கும் இதுக்கு பின்னாடி வந்து தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவன் பாட்டில் கையில் வச்சிருக்கவன் சொல்லுவான், நான் இந்த நார்த்தர் போர்ட்டோட மார்க்விஸ், என் மேலே அந்த பயம் ரொம்ப விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பெஷல் என்வி அவனோட பொறுப்புலேருந்து மொத்தத்தையும் ஒதுக்கி வைங்க. ஜின் ஃபேமிலிக்கு ஒரு வார்னிங் கொடுங்க. இதுக்கு மேலே அவங்க வந்து ஏதாவது கான்டாக்ட் வந்து அந்த டைம் கிங்டத்தோட வச்சா நம்மளோட மொத்த கிரிஃபோன் படையும் அங்கேயே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அது சொல்லி முடிச்சோட எஸ் சார் அப்படின்மா. அதை கேட்டோடனே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்விஸ் சொல்லுவாப்புல. அவர் சொன்ன வாட்டி அவனும் அங்கேருந்து கிளம்புவான். அப்போ தான் அந்த இடத்துல டென்ட்லேருந்து வெளியே பார்த்துக்கிட்டே சொல்லுவான், இந்த மாதிரி யூத்தெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் என்னோடய டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறப்ப அந்த இடத்துல ஒரு ரெட் மூனே இருக்கும். அந்த ரெட் மூனோட சைஸே ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ தான் அடுத்த சீன்லேயே நமக்கு ஒரு பில்டிங் இருக்கிற இடத்துல காமிக்கிறாங்க. அந்த பில்டிங்லேருந்து ஒரு சவுண்டு வந்துகிட்டு இருக்குது. என்னது, அந்த ஸ்பெஷல் என்வியை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா, அவனை எப்படி விட்டாங்க, இப்போ நமக்கு அந்த ட்ராகன் தீம் தேவை, அவனை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் வந்து பேசிகிட்டு இருப்பான். பிரின்சஸ் இதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது, இன்னொரு ட்ராகன் தேமர் இருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிமா. இது நல்ல ஐடியா தான், இந்த புதுசாக கிடைச்ச ட்ராகன் தேமரை வச்சு அந்த லூஃபேனை நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருப்பாப்பா. ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நம்ம ஹீரோ வந்து அடுத்து என்ன காலேஜ் சூஸ் பண்ண போகிறாருன்றதும் புதுசாக யார் இந்த ட்ராகன் தேமர்ஸ் எல்லாம் வந்து கிளம்பிட்டு இருக்கிறதுன்றதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.